வணக்கம் தோழிகளே. பல வருடங்களாக பிசிஓடி பிரச்சனைனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேஜிக் நடக்கணும்னா 45 நாளில் உங்களுக்கு பிசிஓடி இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போகணும்னா இந்த ஒரு நாட்டு வைத்திய முறை உங்களுக்கு 100% பலன் தரும். அதை பற்றி தான் இன்றைக்கி சேனலில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிசிஓடி பிரச்சனை பெண்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களால் தாங்க ஏற்படுது. அவங்களுடைய ஹார்மோன் பிரச்சனை, அதுக்கப்புறம் இரகுலர் பீரியட், முகப்பரு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தினால பிசிஓடின்றது இது எல்லாமே உங்களுக்கு இருக்கிறதுனால தான் பிசிஓடி ஏற்படும். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த வைத்தியம் பார்த்திங்கன்னா பல பெண்களுக்கு 100% பலன் கொடுத்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 45 டேஸில் 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த ரெமடியோட பேர் என்னன்றது சொல்லிட்டேன். இது 3 மூலிகை கலவை. 3 மூலிகை சேர்ந்தது தான் இந்த ஒரு ரெமடியே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கரிஞ்சீரகம், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் துளசி விதை எடுத்துக்கோங்க. இது சராசரி பிசிஓடி லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த அளவு போதும். கம்மியாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்றவங்களுக்கு இந்த அளவு சீராக இருந்துகிட்ருக்கும். அதனால தான் இதுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க. அது இன்னும் பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால் கரெக்டாக 1/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன்ன்ற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 3 மூலிகை பொருளையும் என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு ஒரு நைட்டு சின்ன கண்ணாடி பவுலில் என்ன பண்ணுங்கள், தண்ணீர் ஊற்றி கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி ஊற்றி இந்த 3 கலவையும் அதில் போட்டுருங்க. அதில் போட்டு நல்லா ஊறட்டும். காலையில் என்ன பண்ணுங்கள், எழுந்ததும் அந்த தண்ணீரை குடிச்சிருங்க. அப்படியே அந்த தண்ணீரோடு சேர்த்து அந்த மூலிகையும் சேர்த்து அப்படியே குடிச்சிருங்க. குடிச்சிட்டு இதை குடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 30 நிமிஷம் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. வேறு எந்த உணவுமே சாப்பிடக்கூடாது. சப்போஸ் நீங்கள் தைராய்டு டேப்லெட் எடுத்துகிட்ருக்கீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் மெடிசன் எடுத்துகிட்ருக்கீங்கன்னா கூட இந்த இதுவை குடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் கழித்து உங்களுடைய வழக்கமான மாத்திரைகள் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றபடி அதற்கு முன்போ இல்லை டேப்லெட் போடுறதுக்கப்புறம் இதை குடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. சரி, இதை குடித்தாச்சு. இது எப்படி உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிசிஓடி எப்படி உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இது ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய வேலை உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கருப்பை முக்கியமாக பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு ப்ரெக்னன்சி ரொம்ப டிலே ஆகும். அதனாலேயும் ஒரு ரீசனாக இருந்துகிட்ருக்கோம். அப்படி ஃபஸ்ட்டு வேலை செய்யக்கூடியது கருப்பையில் இருக்கக்கூடிய புழுக்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த புழுக்களை அழிக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக இந்த ஒரு 3 கலவைக்கும் இருந்துகிட்ருக்கு. அதனால கருப்பை பிரச்சனைன்றது உங்களுக்கு சரியாகும். அதுக்கப்புறம் ஹார்மோன் சமநிலையாக்கிறதுக்கும் இந்த 3 கலவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். இது உங்களுக்கு இந்த கருப்பை புழுக்கள் அழிஞ்சு உங்களுக்கு ஹார்மோன் சமநிலை ஆனாலே பீரியட்ன்றது ரெகுலர் ஆகிடும். அதுக்கப்புறம் பீரியட் ரெகுலர் ஆனாலே முகப்பரு பிரச்சனைன்றது வராது. எடை பிரச்சனைன்றது உங்களுக்கு இருக்காது. மன அழுத்தமும் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்மோன்னால தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த முகப்பரு, வெயிட் அதிகமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்ருக்கும். அந்த ஹார்மோனே சரியான லெவலில் உங்களுக்கு எல்லாமே சரியாக இருந்ததுன்னா பிசிஓடி அந்தன்றது இருக்காது. அதுக்கப்புறம் கருப்பை பிரச்சனையும் வராது. இந்த மாதிரியான மற்ற இதர பிரச்சனைகளும் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். ஸோ அதற்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கை முறையிலே சூப்பராக ரிசல்ட் தர்றதுக்கு தான் நீங்கள் இந்த 3 பொருளையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் காலையில் குடிங்க. சரி, இதை நாங்கள் எடுத்துக்கிறோங்க. இதை எவ்வளோ நாட்கள் சரியாக நீங்கள் எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 45 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை நான் சொல்லியிருந்த முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே சரியாகும். சரியாக 45 டேஸ் தினமும் காலையில் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் கூட தவற விடாமல் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இதை நிறைய கேர்ள்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் நான் வீடியோவாக தான் அப்லோட் பண்ணுறேன் இதை. ஸோ அதனால் நீங்களும் அதை தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இதை 45 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். 45 டேஸ்க்கு அப்புறம் இதை ஸ்டாப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு படிப்படியாக எல்லாமே குறைஞ்சிடுச்சுன்னா 45 டேஸ்க்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருதுக்கா, இன்னும் கம்ப்ளீட்டாக குறையலைன்னா ஒரு 60 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க. 60 நாள் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிசிஓடியை நீங்களே கண்ணுக்கு தெரிஞ்சு 45 டேஸில் நீங்கள் 100% ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும். கண்டிப்பாக தவற விடவே விடாதீங்க. ஓகே நண்பர்களே, நான் சொன்னது தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த பிசிஓடி பிரச்சனையினால் அவங்களோட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லேருந்து அவங்களும் வெளியில் வர முடியும். உங்களால் அவங்களுக்கு சரியானதுன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.